10வது பகுதி. ஏஷ சொப்னே மஹீயமானஸ்சரதி ஏஷ ஆத்மேதிஹ உவாச்ச ஏததம்ருதமபயம் ஏதத் ப்ரஹ்மேதி சக சாந்தஹ்ருதயः பிரவவ்ராஜ சக அப்ராப்ய ஏவ தேவான் ஏதத் பயம் ததர்ஷ தத்யத்யபி இதம் ஷரீரம் அந்தம் பவதி அனந்தஸ்ஸ பவதி யதிஸ்ராமம் அஸ்ராமக நைவ ஏஷக அஸ்ய தோஷேன துஷ்யதி ந வதேன அஸ்ய ஹன்யதே நாஸ்ய ஸ்ராம்யேன ஸ்ராமக க்ணந்தி து ஏவ ஏனம் விச்சாதயதி இவ அப்ரியவேதா இவ பவத்யபி ரோதிதி இவ நாகமத்ர போக்யம் பஷ்யாமி இதி. சென்ற பகுதியில் இந்திரன் ஸ்தூல சரீரம் ஆத்மா, ஸ்தூல சரீரமானது அமிர்தம் அபயம் பிரம்ம என்ற கருத்து தவறு என்று புரிந்து கொண்டான். தேவலோகத்தை அடைவதற்கு முன் தான் புரிந்து கொண்ட அறிவில் ஒரு பயத்தை பார்த்தான். எப்படி இந்த ஸ்தூல சரீரம் உண்மையாகும், ஆகவே இது உண்மையல்ல என்று உணர்ந்து மீண்டும் குருகுலத்திற்கு சென்று பிரஜாபதியிடம் தன்னுடைய அறிவை பகிர்ந்து கொண்டான். பிரஜாபதியானவர் மீண்டும் 32 வருடங்கள் இதேபோல் சாதனையில் இருப்பாயாக என்று கூறினார். அதற்கு பிறகு இப்பொழுது உபதேசத்தை செய்கின்றார். இப்போ இதுவரை இந்திரனானவன் ஸ்தூல சரீரத்தை நீக்கியுள்ளான். இந்த ஸ்தூல சரீரமானது ஆத்மா அல்ல, இது மெய்ப்பொருள் அல்ல என்று நீக்கியுள்ளான். ஆனால் அசுரர்கள் என்ன நினைக்கிறார்கள், இந்த ஸ்தூல உடல்தான் ஆத்மா, அதைத்தான் அலங்கரிக்க வேண்டும், பூஜை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அவர்களுடைய கருத்து அசுரர்களுடைய உபனிஷத் என்று நமக்கு இங்கு கூறப்பட்டது. இனி அடுத்த படிக்கு நாம் செல்கின்றோம். ஸ்தூல சரீரம் ஆத்மா அல்ல என்று புரிந்து கொண்டால் ஸ்தூல சரீரத்தில் என்னென்ன குறைகளெல்லாம் இருக்கின்றதோ அதெல்லாம் என்னுடைய குறைகள் அல்ல. நம்ம உடலில் இருக்கின்ற குறைகள் நிறைகளெல்லாம் என்னுடையது என்று நினைக்கும் பொழுது, அதனால் துயரப்படும் பொழுது நாம் அந்த ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வைத்துள்ளோம் என்பது பொருள்.
எப்பொழுது ஸ்தூல சரீரம் ஆத்மா அல்ல என்று புரிந்து கொண்டோமோ அப்பொழுது ஸ்தூல சரீரத்திலிருந்து நமக்கு துயரங்கள் இல்லை. என்ன பலர் கேட்பார்கள், நான் எவ்வளவு கோஷத்தை தாண்டியுள்ளேன், எவ்வளவு சரீரத்தை நீக்கியுள்ளேங்கிறது நான் எப்படி தெரிந்து கொள்வது? யாராவது சொல்வார்களா, இப்போ நான் அன்னமய கோஷத்தை தாண்டி போயிட்டுருக்கேன், பிராணமயத்தை தாண்டி போயிட்டுருக்கேன்னு எப்படி தெரிந்து கொள்வது என்றால், எதிலிருந்து நமக்கு துக்கம் வருகிறதோ, எது நிமித்தமாக துக்கப்படுகின்றோமோ அதில் நாம் இருக்கின்றோம். எதிலிருந்து நமக்கு துயரம் வருவதில்லையோ அதை நாம் தாண்டி விட்டோம். ஸ்தூல சரீர நிமித்தமாக துயரம் இல்லை என்றால் ஸ்தூல சரீரத்தை கடந்து விட்டோம். அவ்விதம் இங்கு ஸ்தூல சரீரம் ஆத்மா அல்ல என்ற அளவு இந்திரன் புரிந்துள்ளான். இப்பொழுது அவனுக்கு பிரஜாபதியானவர் உபதேசத்தை செய்கின்றார். இனி என்ன உபதேசத்தை செய்கிறார் என்று இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்று பார்ப்போம். முதல் வரி, யக ஏஷக சொப்னே மஹீயமானக சரதி ஏஷக ஆத்மா இதிக உவாச்ச ஏதத் அமிர்தம் அபயம் ஏதத் பிரம்ம இதி. இதுவரை இரண்டாவது படியில் நடக்கின்ற உபதேசம். இந்த உபதேசம் எப்பொழுது நடக்கின்றது? முதலில் 32 வருடங்கள் சேவை செய்ததற்கு பிறகு ஒரு உபதேசத்தை செய்தார். அக்ஷினி புருஷக திருஷ்யதே என்று உபதேசத்தை செய்தார். பிறகு மீண்டும் 32 வருடங்கள் சாதனை செய்ததற்கு பிறகு அடுத்த படியில் இவ்விதம் உபதேசம் செய்கின்றார். இப்போ இந்த உபதேசத்தையும் சரியாகவும் புரிந்து கொள்ளலாம் அல்லது தவறாகவும் புரிந்து கொள்ளலாம். நாம் இரண்டையும் பார்க்க போகின்றோம். இப்படி முதல் உபதேசத்தில், குருவினுடைய முதல் உபதேசத்தில் அதை எப்படி நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்னு பார்த்தோம். பிறகு எப்படி இந்திரனால் புரிந்து கொள்ளப்பட்டது என்றும் பார்த்தோம். அப்பொழுது 2 சிஷ்யர்கள் இருந்தார்கள், விரோச்சனனும் இருந்தான். பிறகு இந்திரன் தான் தவறாக புரிந்து கொண்டோம் என்பதை புரிந்து கொண்டான். அதுதான் நம்மளுடைய முன்னேற்றத்தினுடைய முதல் படி. நாம் ஒரு தவறு நம்மிடம் இருந்தால் அது தவறு என்று தெரியாமலேயே நம்மிடம் இருக்கின்றது. அது குணத்தில் ஆகட்டும், அறிவில் ஆகட்டும். இப்படி ஜஸ்டிஃபிகேஷன், நியாயப்படுத்துதல் என்று சொல்வது. யார் நம்மிடத்தில் ஒரு தவறை சுட்டி காட்டினால் நாம் முதலில் என்ன செய்கின்றோம்? அதை நியாயப்படுத்துகின்றோம். தவறல்ல என்று சொல்லிக்கொண்டு இருக்கின்றோம். நம்முடைய முன்னேற்றத்தினுடைய முதல் படி அது தவறான குணமாக இருக்கலாம், தவறான அறிவாக இருக்கலாம், அது தவறு என்று புரிந்து கொள்வதுதான். அப்படி இந்திரன் புரிந்து கொண்டான், ஸ்தூல சரீரத்தை ஆத்மா என்று நினைப்பது தவறு என்று. பிறகு அடுத்த படியாக இங்கு உபதேசம் செய்யப்படுகிறது. இங்கும் நாம் பார்க்க போகின்றோம், இந்த வாக்கியத்தை எப்படி சரியாக புரிந்து கொள்ளுதல், எப்படி தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது என்று. அப்படி நாம் பார்த்துவிட்டு பிறகுதான் மேலே நாம் செல்ல வேண்டும். இங்கு இந்திரன் மீண்டும் தவறாக புரிந்து கொண்டு திருப்தியாக திரும்புகின்றான். பிறகு தன்னுடைய லோகத்தை அடைவதற்கு முன் மீண்டும் பயத்தை பார்க்கின்றான். பிறகு மீண்டும் வருகின்றான். அவ்விதத்தில் இந்த பகுதி அமைந்துள்ளது. இப்பொழுது இங்கு எப்படி உபதேசம் செய்கின்றார் என்று பார்க்கலாம். முதலில் சரியாக இதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்த்து, பிறகு தவறாக எப்படி இங்கு புரிந்து கொள்ளப்பட்டது என்பதை பிறகு பார்க்கலாம். இன்னும் ஒவ்வொரு ஸ்டேஜிலையும் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நிலை என்ன என்பதை பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் இந்திரன் புரிந்து கொள்ளாத அல்லது இதை எப்படி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கின்றோம். அதற்கு பிறகுதான் இந்திரன் எப்படி இங்கு புரிந்து கொண்டான் என்ற தவறான அறிவுக்கு வருகின்றோம். இனி மந்திரத்திற்குள் சென்றால், யக ஏஷக எந்த ஒன்று, ஒரு தத்துவமானது, சொப்பனே கனவில், கனவில் மகீயமானக சரதி. மகீயமானக என்றால்
கனவில் உலகங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றானோ. மகியமானக என்றால் பெருமைப்படுத்தப்பட்டவனாக, சரதி என்றால் விவகாரம் செய்கின்றானோ அறிகின்றானோ. மகியமானக என்பதற்கு சுலபமான பொருள் என்னவென்றால் எவன் சொப்பனத்தில் இருந்து கொண்டு, சரதி என்றால் செயல்படுகின்றானோ. இதனுடைய சுருக்கமான அர்த்தம் என்னவென்றால் யக சொப்பன வேத்தா, யார் சொப்பனத்தை அறிகின்றானோ. அதுதான் இதனுடைய சுருக்கம், இதனுடைய கடைசி அர்த்தம். மகியமானகன்னு அதில் பெருமைப்பட்டவனாக, பெருமையடைந்தவனாக செயல்படுகிறானோ. அதனுடைய தாத்பரிய அர்த்தம் என்னவென்றால் சொப்பனத்தை எவன் அறிகின்றானோ. சொப்பனத்தை அறிபவனை நாம் சாதாரணமாக என்ன சொல்கின்றோம்? ஜாகிரத் பிரபஞ்சத்தை அறிபவனுக்கு என்ன பெயர்? விஸ்வன் என்று பெயர். சொப்பன பிரபஞ்சத்தை அறிபவனுக்கு என்ன பெயர்? தைஜசன் என்று பெயர். ஆகவே யக சொப்பனே மகியமானக சரதி என்றால் யக தைஜசக, எந்த ஒரு தைஜசன் இருக்கின்றானோ. ஏஷக ஆத்மா, அந்த தைஜசந்தான் ஆத்மா. ஆத்மானா அதுதான் நீ. ஹ உவாச்ச என்று கூறினார். அந்த தைஜசந்தான் ஆத்மஸ்வரூபம், அதாவது துவம். இங்கு ஆத்மா என்றால் நீ. பிறகு அந்த தைஜசனுடைய சொரூபம் என்ன? இந்த ஆத்மாவினுடைய சொரூபம் என்ன? ஏதது அமிர்தம், இது மரணமற்றது. இந்த தைஜசனாக இருக்கின்ற ஆத்மா மரணமற்றது. அமிர்தம், அமிர்தம்னா அழியாமல் இருப்பது, சத் ஸ்வரூபம். பிறகு அபயம், அபயம்னா ஆனந்த ஸ்வரூபம், பயமற்றது. மகியமானக சரதிங்கிற இடத்துல அறிகின்றானோன்னு பொருள் பார்த்தோம். ஆகவே அங்கே எந்த சொரூபம் கிடைக்கின்றது? சித் ஸ்வரூபம், அறிவு ஸ்வரூபம். ஏன்னா சொப்பனத்தை எவன் அறிகின்றானோ, ஜடமானது ஒன்று அறியாது. இப்போ அறிவு ஸ்வரூபமான, அமிர்தம்னா மரணமற்ற, என்றும் இருக்கின்ற நித்தியமான சத் ஸ்வரூபமான, அபயம்னா சம்சாரமற்ற. சம்சாரத்துக்கு ஒரு எடுத்துக்கொண்ட உதாரணம் பயம். இங்கு அசோகம்னு சொல்லலாம், ஆனால் இங்கு அபயம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ எந்த ஒருவன் சொப்பனத்தை அறிந்து கொண்டு என்றும் இருப்பவனாக அசம்சாரியாக இருக்கின்றானோ, எந்த ஒரு ஆத்மா, ஏதது பிரம்ம, அதுவே பரமாத்மா, பிரம்மஸ்வரூபம். இதி என்ற உபதேசத்தை செய்கின்றார். இவ்விதத்தில் உபதேசத்தை செய்கிறார். இப்போ இதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், சரியாக இதை புரிந்து கொள்ள வேண்டியது, முதல்ல சுருக்கமாக கூறிவிட்டு பிறகு நம்ம விளக்கமாக வரலாம். தைஜசனுடைய லக்ஷ்யார்த்தத்தை எடுத்துக்கொண்டு, தைஜச சப்தத்தில் இருக்கின்ற லக்ஷ்யார்த்தத்தை எடுத்துக்கொண்டு அதில் எந்த ஒரு சொரூபம் இருக்கின்றதோ அதை அமிர்தம் அபயம் பிரம்ம என்று புரிந்து கொண்டால் அது சரியான ஞானம். இப்போ இது நமக்கு தெரியுது, இந்திரனுக்கு தெரியலையான்னா தெரியவில்லை தான். ஆகவே லக்ஷ்யார்த்தத்தை எடுத்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் தைஜசனுடைய வாச்சியார்த்தம் என்ன என்று தெரிய வேண்டும், லக்ஷ்யார்த்தம் என்ன என்று தெரிய வேண்டும். லக்ஷ்யார்த்தம் எடுத்துக்கொள்ளும் பொழுது நாம் என்ன செய்கின்றோம் என்பதையெல்லாம் நாம் தெரிந்திருந்தால் சரியாக புரிந்திருப்போம். அதெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம். இப்போ இந்த வாக்கியத்தை எப்படி புரிந்து கொள்வது சரியாக? உண்மையில் இங்கு பிரஜாபதியினுடைய உபதேச கிரமம் எப்படி இருக்கிறது என்றால், முதல் படியில் விஸ்வனை எடுத்துக்கொண்டு விஸ்வனையும் பிரம்மத்தையும் ஐக்கியப்படுத்தினார். இப்போ தத்துவமசி என்று சொல்லும் பொழுது அந்த தத்துவமசி யாரை குறித்தது என்றால், துவம், இப்பொழுது ஜாகிரத அவஸ்தையில் இருக்கின்ற நீ பிரம்மனாக இருக்கின்றாய் என்று தான் சொல்லப்பட்டது.
அப்பொழுது அந்த விஸ்வன் தன்னை எப்படி புரிந்து கொண்டான்? விஸ்வனுடைய லட்சியார்த்தத்தை எடுக்கும் பொழுது 3 ஷரீரத்தையும் நீக்கி அந்த 3 ஷரீரத்துக்கும் சாட்சியாக இருக்கின்ற ஒரு சொரூபத்தை எடுத்து பிறகு பிரம்மத்துடன் ஐக்கியமாக புரிந்து கொண்டான். அந்த நிலையில்தான் உபதேசத்தை இங்கு முதல் படியில் பிரஜாபதி செய்தார். அவர் என்ன செய்தார்? அக்ஷினி புருஷக என்றால் திரஷ்டா, இந்த கண் வழியாக உலகத்தை பார்த்து கொண்டிருப்பவன் ஆத்மா என்று விஸ்வனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம் செய்தார். இப்படி விஸ்வனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஐக்கியம் செய்யும் பொழுது அந்த ஈஸ்வரன் விராட் ஸ்வரூபமான ஈஸ்வரன், அனைத்து ஸ்தூல உலகங்களுடன் சேர்ந்திருக்கின்ற ஈஸ்வரன். அப்படி ஐக்கியம் செய்யும் பொழுது தவறாக புரிந்து கொள்ள வாய்ப்பு என்னவென்றால், ஸ்தூல சரீரம் வரை வியாபிப்பவன் விஸ்வன். அப்போ விஸ்வனுடைய வாச்சியார்த்தத்தை எடுத்துக்கொண்டால் ஸ்தூல சரீரம் வரை நாம் செல்லலாம். அவ்விதம்தான் அங்கு தவறு நடந்தது. பிறகு அடுத்ததாக இவர் என்ன செய்கின்றார்? சூக்ஷ்ம சரீர உபாதியுடன் கூடிய வாச்சியார்த்தத்தை எடுத்து கொண்டார். ஏன்னா இவன் ஏற்கனவே ஸ்தூல சரீரத்தை நீக்கிவிட்டான். ஸ்தூல சரீரம் நான் அல்ல என்று இந்திரன் நீக்கிவிட்ட காரணத்தினால் இனி ஸ்தூல சரீரத்தை விடுத்து சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானத்தை உடைய ஒரு ஜீவனை எடுத்து கொண்டார். ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற அபிமானத்தை விட்டு சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானம் வைக்கும் பொழுது அப்படிப்பட்ட ஜீவனை தைஜசன் என்று சொல்கின்றோம். அப்போ வெறும் சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானத்தை இருக்கின்ற தைஜசனை எடுத்துக்கொண்டு அந்த தைஜசனும் ஈஸ்வரனும் ஒன்று என்று ஐக்கியப்படுத்தும் பொழுது ஹிரண்ய கர்ப்பனுடன் ஐக்கியப்படுத்தலாம். அல்லது ஈஸ்வரன் சொன்னால் அந்த இடத்துல இருக்கிற ஈஸ்வரன் யார்? ஸ்தூல சரீரத்தை நம்ம நீக்கும் பொழுது ஸ்தூல உலகத்தையும் நீக்கி விடுகின்றோம். இந்த பஞ்சபூதத்திலான ஸ்தூல உடல் உண்மையல்ல என்றால் பஞ்சபூதத்திலான ஸ்தூல உலகமும் உண்மையல்ல என்று ஆகிவிடும். நம்ம இந்த ஸ்தூலமான உலகத்தையே துறக்க வேண்டும் என்றால் ஸ்தூலமான உடலை துறந்தால் போதும். இந்த உலகத்தில் இருக்கின்ற அனைத்து உடல்களில் இருக்கின்ற பற்றை நீக்க வேண்டும் என்றால் இந்த உடலில் இருக்கிற பற்றை நீக்கிவிட்டால் போதும். இந்த உடலில் பற்ற வச்சோம்னா உலகத்தில் இருக்கின்ற உடல்லையும் பற்ற வச்சுருப்போம். ஆடு கோழி முதல் கொண்டு உடலில் பற்ற வச்சுருப்போம். காரணம் என்ன? இந்த உடலில் பற்று இருந்தால். நம்ம உடலில் இருக்கிற பற்றை நீக்கிட்டோம்னா அனைத்து உடல்கள் மீதும் இருக்கின்ற மோகமானது சென்றுவிடும். அது எந்த விதமான போகத்தை அனுபவிக்க வேண்டும்ங்கிற மோகம் எப்போ சென்று விடும்னா இந்த ஸ்தூல உடல் இருக்கின்ற பற்று நீங்கி விட்டால். அப்படி ஸ்தூல உலகமும் நீக்கப்பட்டு விடுகிறது. அப்பொழுது அந்த ஜீவன் யார் என்றால் சூக்ஷ்ம சரீரத்தில் மட்டும் அபிமானத்தை வைத்திருப்பவன். அந்த சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானத்தை வைத்து கொண்டிருக்கின்ற தைஜசனும் பிறகு அந்த பிரம்மனும் ஒன்று. இங்கு இருக்கின்ற பிரம்மன் அல்லது ஈஸ்வரன் யார் என்றால் ஸ்தூல உலகத்தை நீக்கிய விராட் சென்று விட்டார். சூக்ஷ்ம உலகத்துக்கு அதிபதியாக இருக்கின்ற ஹிரண்ய கர்ப்பன். அந்த இரண்டையும் ஐக்கியப்படுத்துகின்றார். பிறகு ஏன் இந்த முறையை இங்கு கையாளுகிறார் என்றால், இப்பொழுது இந்திரனுக்கு ஸ்தூல உடலை விட்டவுடன் திடீரென்று அவன் காரண சரீரத்துக்கோ அல்லது சாட்சி ஸ்வரூபத்திற்கோ செல்ல முடியாது. படிப்படியாகத்தான் நாம் நிஷேதம் செய்ய முடியும். ஒரே படியில் நம்ம தாண்டி விட முடியாது. அப்படி தாண்ட முயற்சி செய்தால் விழுந்து விடுவோம். அதனால தான் ரொம்ப பேர்த்துக்கு அதிக துக்கம் ஏன் வருதுன்னா எல்லா குணங்களும் உடனடியாக விட வேண்டும்னு ஆசை வந்துடும். நட்பண்புகளையெல்லாம் கீதையில் படிக்கும் பொழுது சில சமயம் படிக்கிறதுக்கு முன்னாடி சந்தோஷமாக இருந்திருப்போம். படித்ததுக்கப்புறம் கொஞ்சம் துக்கம் அதிகமாக இருக்கும். காரணம் என்ன? நான் அடைய வேண்டியது இவ்வளவு பெரிய லிஸ்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி. பிறகு ஒரு எதிர்பார்ப்பு, உடனடியாக அவைகள் விட வேண்டும், தோல்வி அடையாமல் அவைகளெல்லாம் என்மயமாக வேண்டும்ங்கிற எதிர்பார்ப்பு வந்துவிடும். அதுதான் தவறு. நம்ம படிப்படியாகத்தான் குணங்களையும் அடைய முடியும். இந்த உலகத்தில் நமக்கு துறவும் படிப்படியாகத்தான் வரும். ஒரே படியில்
எல்லாவற்றையும் துறக்க முடியாது, துறக்கவும் கூடாது. படிப்படியாகத்தான் அந்த நிஷேதத்தை நாம் செய்ய முடியும். காரணம் என்னென்னா, இது அறிவில் மட்டுமல்ல, நம்ம பக்குவத்திலையும் ஒரு இடத்துல இருந்துகிட்ருக்கோம். அதில் இருக்கிற சுகதுக்கத்தை அனுபவிச்சுட்டு வாழ்ந்து வந்த மனதை அதற்கு அடுத்தபடியில் கொண்டு போய் அதில் சுகதுக்கங்கள், பிறகு அதற்கு அடுத்தபடி என்று மெதுவாகத்தான் நாம் முன்னேற முடியும், மெதுவாகத்தான் நாம் நிஷேதம் செய்ய முடியும். ஆகவே நம் புத்தியானது ஒரே படியில் கடைசி நிலைக்கு செல்லாது என்று உணர்ந்த குருவானவர் அடுத்த படியில் இருக்கின்ற ஜீவனை எடுத்துக்கொண்டு அந்த ஜீவனை ஈஸ்வரனுடன் ஐக்கியப்படுத்துகின்றார். அப்படி ஐக்கியப்படுத்தும் பொழுது உத்தம அதிகாரியாக இருந்திருந்தால் அவன் என்ன செய்வான்? அப்பொழுதே சூக்ஷ்ம சரீரத்தையும் தியாகம் செய்து லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொண்டு புரிந்து கொண்டிருப்பான். அப்படி இல்லை என்றால் இங்கு சில காலம் இருப்பான். அப்படி இந்திரன் இந்த இடத்தில் லட்சியார்த்தத்தை எடுத்துக்கொள்ளும் சக்தி இல்லை. அப்படி எடுத்துக்கிறதுக்கு இனியொரு 32 வருஷம் தேவைப்படுகின்றது. ஆகவே இந்த நிலையில் இப்பொழுது ஐக்கியம் சொல்லப்படுகின்றது. இப்போ நம்ம யாருக்கு ஐக்கியத்தை பார்க்கின்றோம்? தைஜசனுக்கும் ஹிரண்ய கர்ப்பனுக்கும் ஐக்கியத்தை பார்க்க போகின்றோம். இதெல்லாம் கடோபனிஷத்தில் சில மந்திரங்களில் வந்துள்ளது. முதல்ல விராட்டுக்கும் விஸ்வனுக்கும், பிறகு தைஜசனுக்கும் ஹிரண்ய கர்ப்பனுக்கும், இனி அடுத்தது பிராக்ஞனுக்கும் அந்தர்யாமிக்கும் ஐக்கியம் என்ற விதத்தில் அங்கு சில மந்திரங்களில் வந்தது தான் இங்கு இந்த அத்தியாயத்தில் படிப்படியாக உபதேசம் செய்யப்படுகின்றது. இனி நாம் எப்படி ஐக்கியத்தை பார்க்க வேண்டும் என்று நாம் வாச்சியார்த்தம் என்ன, லட்சியார்த்தம் என்ன என்று பார்ப்போம். இப்போ தைஜசனுடைய வாச்சியார்த்தம் என்ன? தைஜசன் என்று சொல்லும் பொழுது அது யார் என்றால், நம்ம மாண்டூக்கியத்துக்கு போனோம்னா நமக்கு மெட்டீரியல் கிடைக்கும். தைஜசன் யார்னு சொன்னால் அந்த பிரக்ஞக. அந்த பிரக்ஞக என்றால் நமக்குள் விஷயங்களை அறிபவன். பகிஷ் பிரக்ஞகங்கிறது யார்? விஸ்வன். வெளி விஷயங்களில் பிரக்ஞையுடையவன், அறிபவன். இது அந்த பிரக்ஞக என்றால் நம் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்களை பார்ப்பவன். பிறகு சூக்ஷ்ம புக் அப்படின்னு பார்த்துருக்கோம். சூக்ஷ்ம புக் அப்படின்னு என்ன அர்த்தம்? சூக்ஷ்மமான விஷயங்களை அனுபவிப்பவன். கனவுங்கிறது ஸ்தூலமான உலகம் அல்ல, சூக்ஷ்மமான உலகத்தை அனுபவிப்பவன். அவன்தான் தைஜசன். இப்போ தைஜசன் என்பவன் யார் என்றால், ஆத்மாவுடன் சூக்ஷ்ம சரீரத்தில் அபிமானத்தை வைத்தவன். ஆத்மா ப்ளஸ் சூக்ஷ்ம சரீரம் இஸ் ஈக்குவல் டு தைஜசன். இப்போ தைஜசன் என்பவன் ஆத்மா ப்ளஸ் சூக்ஷ்ம சரீரம். அதில் காரண சரீரமும் இருக்குது. ஆனால் இவனுடைய கவனம் முழுவதும் சூக்ஷ்ம சரீரத்தில் தான் இருக்குது. எப்பொழுது நம்முடைய கவனம் உலகத்தில் இருக்கோ அப்பொழுது விஸ்வன். உலகத்தை விட்டு நம்ம மனசிலேயே நம்ம பார்க்கும் பொழுது தைஜசன் ஆகின்றோம். நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற ராகத்வேஷங்களை பார்த்துட்ருக்கோம். நாம ஒரு உலகத்தை கற்பனை பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கிளாஸை கேட்குறத விட்டுட்டு ஏதாவது கற்பனை பண்ண ஆரம்பித்தோம்னு வச்சுக்கோமே, தைஜசன் ஆயிடுவோம். பிறகு என்ன, நம்ம உலகம் வெளியிருக்கிற சப்தம் அல்ல, நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற சில கற்பனைகள், சில எண்ணங்கள். அப்படி சூக்ஷ்மமான விஷயத்தை அனுபவிப்பவன். ஸ்தூல சரீரத்தில் அபிமானத்தை விட்ட உடனே ஸ்தூல உலகத்திலிருந்து எந்த அறிவும் வருவதில்லை. பிறகு இவன் சித்தத்திற்குள் சென்று பதிவுகளிலிருந்து விஷயங்களை எடுத்துக்கொண்டு கனவுலகமாகவோ அல்லது விழித்து கொண்டே கனவு கண்டு கொண்டோ இருப்பவன் தைஜசன். இப்போ இந்த தைஜசன் சொல்ல காரணமே, இவனிடம் அந்த தேஜஸ் என்ற ஒன்று இருக்கிறது. தேஜோமயகன என்ன? அறிவு சொரூபமானவன். எப்படி என்றால், வெளியிருக்கிற பிரகாசம் தேவையில்லாமல் இவனுடைய அந்த உலகமானது, அந்த சொப்பன பிரபஞ்சமானது லைட்டட் ஆகுது. அதாவது சொப்பன பிரபஞ்சம் பிரகாசிக்கப்படுகின்றது. அந்த பிரகாசம் யாரிடமிருந்து வந்தது? இப்போ இந்த ஸ்தூல உலகமாவது சூரியனுடைய பிரகாசத்தில் விளங்குகிறது. நம்முடைய கண்ணு மீண்டும் பிரகாசப்படுத்துகிறது.
ஆனால் தைஜசனுக்கு சூரியன் கிடையாது, சந்திரன் கிடையாது, உலகமே கிடையாது. அது இருண்ட உலகம். கனவுங்கிறது இருண்ட உலகம். ஆனால் கனவுல இங்கே லைட் கொடுக்கறது யார்? யார் ஒளியை கொடுக்கிறார்கள்னா இந்த தைஜசன். இப்போ இந்த தேஜோமயமான அறிவு சொரூபமாக இருந்து கனவு உலகங்களையெல்லாம் அறிந்து கொண்டு நம்முடைய எண்ணங்களையெல்லாம் பிரகாசப்படுத்தி கொண்டு இருப்பவன் அவன் தேஜோமயமானவன். பிறகு இப்போ இந்த இடத்துல எப்படி லட்சியார்த்தத்திற்கு செல்ல வேண்டும்? இப்போ யார் வாச்சியார்த்தம் என்னவென்றால் அறிவு சொரூபமான ஒன்றும் பிறகு சூக்ஷ்மமான விஷயங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றவனும் சேர்ந்து இருக்கின்றான். அது சூக்ஷ்ம சரீரம். இனி லட்சியார்த்தத்திற்கு எப்படி செல்வது என்றால், நம்ம ஸ்தூல உலகம், ஸ்தூல பஞ்சபூதங்கள் எப்படி ஜடமானதோ அப்படி இந்த ஸ்தூல பஞ்சபூதங்கள் சூக்ஷ்மமான பஞ்சபூதங்களிலிருந்து உருவானது. இப்போ இந்த ஸ்தூலமான பஞ்சபூதம் ஜடம் என்றால், அறிவற்றது, சேத்தனை அற்றது என்றால், சூக்ஷ்மமாக இருக்கின்ற பஞ்சபூதங்களும் ஜடமானது தான், அறிவற்றது தான். பிறகு ஒரு கேள்வி வருகின்றது, ஜடமான மனது எதனால் அறிவை அடைகின்றது, எதனால் உணர்வை அடைகின்றது என்றால், எந்த ஒரு ஆத்மாவினால், ஆத்மாவினுடைய இருப்பினால் மனதிற்கு அறிகின்ற சக்தி வருகின்றதோ, ஜடமான மனது சேதனத்துவத்தை அடைகின்றதோ அந்த ஆத்மா ஜடமான மனதிலிருந்து வேறானவன். காரணம் என்ன? ஜடமான மனதை பிரகாசிப்பவன் வேறு, பிரகாசிக்கப்படுகின்ற மனம் வேறு. அங்கேயும் திருக் திருஷ்ய விவேகத்தை கொண்டு வர்றோம். திருக் என்றால் அறிபவன், திருஷ்யம் என்றால் இந்த இடத்துல மனம். இதுக்கு முன்படியில் திருஷ்யம் ஸ்தூல சரீரம், இந்த இடத்துல திருஷ்யம் மனமாகின்றது. நம்முடைய மனம் அறியப்படுகின்றது, அதை அறிபவன் திருக் ஆத்மஸ்வரூபம். இப்போ இந்த ரெண்டுக்கும் உள்ள வேற்றுமை இருக்கின்றது. திருக் வேற, திருஷ்யம் வேறு என்று மனதிலிருந்தும் நம்மை பிரித்து அந்த திருக் சுரூபமாக இருக்கின்ற எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கின்றதோ அந்த சைத்தன்யம் அபயம், அந்த சைத்தன்யம் அமிர்தம், அதுவே பிரம்ம. இங்கு பிரம்மன்னு சொன்னால் என்ன அர்த்தம் என்றால், நம்முடைய ஒரு சூக்ஷ்ம சரீரத்தை விளக்குகின்ற இந்த அறிவுதான் அனைத்து சூக்ஷ்ம சரீரங்களையும் விளக்கி கொண்டிருக்கின்ற சைத்தன்யம். இப்போ எந்த ஒரு அறிவு சுரூபம் என் மனதை விளக்குகின்றதோ அந்த ஒரே ஒரு அறிவு சுரூபம்தான் சூக்ஷ்மமான உலகத்தை விளக்குகின்றது. எல்லா மனதுக்கும் ஆதாரம். இப்போ என்னுடைய மனது வேறு, இனியொருவருடைய மனது வேறு. ஆனால் எந்த ஒன்று என்னுடைய மனதை பிரகாசிக்கின்றதோ அந்த ஒன்று தான் உலகத்தில் இருக்கின்ற அனைத்து மனதையும் பிரகாசிக்கின்றது. இப்போ அனைத்து சூக்ஷ்ம பிரபஞ்சத்திற்கும் அனைத்து தேவதைகளுக்கும் ஆதாரமாக எந்த ஒரு அறிவு இருக்கிறதோ அந்த அறிவை பிரம்ம, ஹிரண்ய கர்ப்பன் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஹிரண்ய கர்ப்பனுடைய சைத்தன்ய ஸ்வரூபமும் இந்த ஒரு உடலை, ஒரு மனதை விளக்குகின்ற சைத்தன்ய ஸ்வரூபமும் ஒன்றுதான் என்று புரிந்து கொண்டால், நான் என்னுடைய மனதை மட்டும் விளக்குபவன் அல்ல, உலகத்தில் இருக்கின்ற அனைத்து சூக்ஷ்ம சரீரங்களையும் விளக்குபவன். அப்போ நான் யாருடனாவது கோவப்பட்டேன்னு சொன்னால், நான் யாருடன் கோவப்படுகிறேன்? மனசுக்குந்தான் போராட்டமே தவிர மனசை விளக்குகின்ற சைத்தன்யத்துக்கும் அந்த மனசை விளக்குகின்ற சைத்தன்யத்துக்கும் போராட்டம் இல்லை. காரணம் என்ன? இந்த இரண்டும் ஒன்றுதான் என்று மனதிலிருந்து அது ஜடம், சூக்ஷ்ம சரீரம் ஜடம், அதை விளக்குகின்ற சைத்தன்யத்திற்கு பிறகு சூக்ஷ்ம பிரபஞ்சமும் ஜடந்தான், அதை விளக்குகின்ற சைத்தன்ய ஹிரண்ய கர்ப்ப தத்துவத்திற்கு நாம் ஐக்கியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இந்த இடத்துல இனி ஒரு சந்தேகம் வரலாம். இவர் ஆத்மாவை விளக்க வேண்டியது தான், எதற்கு சூக்ஷ்ம சரீரத்துடன் கூடிய ஆத்மாவை எடுத்துகிட்டு விளக்குகிறார்? அதுவுமே இல்லாத ஆத்மாவை எடுத்துகிட்டு விளக்க வேண்டியது தானே என்றால் அது முடியாது.
நம்ம ஏற்கனவே ஏதாவதுடன் சம்பந்தம் வச்சிருந்தா தான் அதன் மூலமாகத்தான் விளக்க முடியும். இங்கே இருக்கிற சம்பந்தம் அதிஷ்டானம் அத்தியாசங்கிற சம்பந்தம். ஒன்றுமே இல்லாமல் அங்கு விளக்க முடியாது. வெறும் ஆத்மாவை மட்டும் விளக்குங்கன்னு சொன்னால் என்ன செய்யணும்? பேசாமல் இருக்க வேண்டியது தான், சைலன்ஸு தான். பிறகு யாருக்கு விளக்கம் தேவைன்னா, ஆத்மா அல்லாத ஒன்றை இவன் கலந்து வச்சிருக்கான், அதன் துணை கொண்டு தான் நம்ம ஆத்மாவை விளக்கப் போகின்றோம். ஏன்னா ஆத்மா நேரடியாக விளக்கப்படாது. இந்த ஆத்மாவுக்கு மேலே அத்தியாசம் செய்யப்பட்ட ஒன்றின் மூலமாகத்தான் நாம் ஆத்மாவை நெருங்க முடியும். முன்ன ஸ்தூல சரீரத்தினுடைய துணை கொண்டு பக்கத்தில் போனார். இப்போ இந்திரனுக்கு அதன் மூலியமாக போக முடியாது. ஸ்தூல சரீரத்தை பிரகாசப்படுத்துகின்றன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் இந்திரன் ஸ்தூல சரீரத்தை நீக்கிவிட்டான். இந்த ஸ்தூல சரீரம் நான் அல்லன்னு புரிந்து விட்டான். ஆகவே சூக்ஷ்ம சரீரத்தை பற்றி கொண்டிருக்கின்றான் இப்பொழுது. ஆகவே அந்த சூக்ஷ்ம சரீரத்தின் மூலமாக விளக்கி பார்ப்போம்னு விளக்கிறார். இங்கேயே இவனால் சூக்ஷ்ம சரீரத்தை விட முடிந்திருந்தால் அவன் உண்மையே புரிந்திருப்பான். விட முடியவில்லைன்னா தப்பாக புரிஞ்சுட்டு மீண்டும் சிந்தித்து புரிந்து கொள்ள போகின்றான். ஆகவே இவர் சூக்ஷ்ம சரீரத்தை கையில் வச்சுட்டு அந்த சூக்ஷ்ம சரீரத்தை உபாதியாக வைத்து அதன் மூலியமாக சைத்தன்யத்தை அடைந்து பிறகு அந்த சைத்தன்யமே ஆதாரம் என்று இங்கு புகட்டுகின்றார். இப்போ உத்தம அதிகாரிக்கும் இது ஒரு உபதேசம்தான். உத்தம அதிகாரிக்கு முன் சொன்ன படியும் ஒன்று தான், இந்த படியும் ஒன்று தான். இப்போ அவருக்கு இந்த படியை சொன்னால் இவன் சொப்பனத்திலிருந்து சைத்தன்யத்திற்கு சென்று பிறகு ஆதாரமான பிரம்மத்தை அடைகின்றான். அல்லது ஸ்தூல பிரபஞ்சத்திலிருந்து அதை விளக்குகின்ற சைத்தன்யம்னு விஸ்வனிலிருந்து லட்சியார்த்தத்திற்கு வருவான். இங்கு தைஜசனிடமிருந்து லட்சியார்த்தத்திற்கு வந்து பிறகு அபயம் அமிர்தம் பிரம்ம என்று புரிந்து கொள்ளலாம். ஆகவே இந்த வாக்கியம் இவ்விதம் புரிந்து கொண்டால் இது ஒரு மகா வாக்கியம். இப்போ இந்த இடத்துல இனி ஒரு சந்தேகம் வரலாம். இந்திரனோ இந்த இடத்துல அப்படி புரிஞ்சுக்கல, தப்பாக புரிஞ்சிருக்கான், நீங்கள் எதுக்கு சரியாக இப்படி புரிஞ்சுக்கலான்னு விளக்கம் கொடுக்கிறீர்கள்னு. அது ரொம்ப முக்கியம். காரணம், இங்கு பிரஜாபதி தவறாக உபதேசிக்கவில்லை. பிரஜாபதியே தப்பாக உபதேசிச்சிருந்தார்னா இதை நம்ம எப்படி சரியாக புரிஞ்சுக்கலான்னு நம்ம கஷ்டப்படணும். அவர் சரியாகத்தான் உபதேசித்துள்ளார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும்னா இதை எப்படி சரியாக புரிந்து கொள்ள வேண்டும்ங்கிறதையும் தெரிஞ்சுக்கணும். இனி இந்திரன் எப்படி தப்பாக புரிந்து கொண்டான்கிறது இரண்டாவது விசாரம். அவ்விதம் இது தைஜசனை எடுத்துக்கொண்டு தைஜசனிடம் இருக்கின்ற அனாத்மாவான சரீரத்தை சூக்ஷ்ம சரீரத்தை நீக்கி ஆதாரமாக இருக்கின்ற சாட்சி சைத்தன்யத்தை எடுத்து ஹிரண்ய கர்ப்பனிடம் இருக்கின்ற சூக்ஷ்ம பிரபஞ்சத்தை நீக்கி ஆதாரமாக இருக்கின்ற சைத்தன்யத்தை எடுத்து ஐக்கியம் புரிந்து கொண்டால் சரியாக புரிந்து கொண்டது. இது இந்த வாக்கியத்தை நம்ம எப்படி சரியாக புரிந்து கொள்ளுதல் என்பது. ஆகவே மீண்டும் பார்த்தால், யக ஏஷக சொப்னே மகீயமானக சரதி, யார் சொப்பனத்தை அறிகின்றானோ ஏஷக ஆத்மா, அதுதான் ஆத்மா என்று கூறி, அதுவே அமிர்தம், அதுவே அபயம், அதுதான் பிரம்ம. இதோடு ஒரு பகுதி முடிவடைகிறது. இனி இந்திரன் எப்படி புரிந்து கொண்டான், இந்திரனுடைய நிலை என்ன என்றால் அடுத்தபடிக்கு வருகின்றோம். இந்திரன் எப்படி இங்கு புரிந்து கொண்டான்? இப்போ என்ன மனநிலையில் இந்திரன் இப்பொழுது இருக்கின்றான் என்றால், இந்த ஸ்தூல உடல் நிலையானது அல்ல, அது நாசம் அனுநஷ்யதி. இந்த ஸ்தூல உடல் நாசத்தை அடைகின்றது, அழிவை அடைகின்றது. அழிவை அடைகின்ற இந்த ஸ்தூல சரீரம் இங்கு சொன்ன அமிர்தமான அபயமான ஆத்மா அல்ல. அப்படி என்றால் ஸ்தூல உடலை நீக்கினவுடன் அவன் பார்ப்பது, அவனுடைய அனுபவத்தில் இருக்கிறது அவனுடைய சூக்ஷ்ம சரீரம். அந்த நேரத்தில் பிரஜாபதியினுடைய வச்சனம் எப்படி இருக்கின்றது? இப்போ சொல்கிறார், யக ஏஷக சொப்பனே. சொப்பனே என்றால் கனவு உலகில் மகீயமானக, நன்கு விளங்கி கொண்டு சரதி, செயல்பட்டு கொண்டிருக்கின்றதோ.
கனவு உலகில் எது செயல்பட்டு கொண்டிருக்கின்றது? நம்முடைய மனம். நம்முடைய சூக்ஷ்ம சரீரமானது கனவு உலகை உருவாக்கி அதில் அழகாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. ஏஷக ஆத்மா, அதுதான் ஆத்மா. இப்போ கனவு உலகில் எது விளங்கி கொண்டிருக்கின்றதோ அது ஆத்மா. அப்படி என்றால் இவன் என்ன புரிந்து கொண்டுள்ளான்? கனவு உலகில் நம்முடைய சூக்ஷ்ம சரீரம் விளங்கி கொண்டிருக்கின்றது, அந்த சூக்ஷ்ம சரீரம்தான் ஆத்மா. ஏதத் அமிர்தம், அதுதான் அமிர்தம், அதுதான் அபயம், அதுதான் பிரம்மன், அதுதான் பூர்ண பரமாத்ம ஸ்வரூபம் என்று தைஜசனுடைய லட்சியார்த்தத்தை விட்டு வாச்சியார்த்தத்தை புரிந்து கொண்டு இப்பொழுது சூக்ஷ்ம சரீரம் நான் என்று புரிந்து கொண்டுள்ளான். ஒரே மகிழ்ச்சி. ஏன்னா ஸ்தூல சரீரத்தை விட்ட உடனே எனக்கு தெரிஞ்சது சூக்ஷ்ம சரீரம்தான், அந்த சூக்ஷ்ம சரீரத்தை தான் இங்கு சொல்கிறார். ஏன்னா அதுதானே கனவுல விளங்கி கொண்டிருக்கின்றது. இப்போ எது கனவுல விளங்குதோ, கனவில் நகர்ந்து கொண்டு செயல்படுகிறதோ அதுதான் நான் என்று புரிந்து கொண்டவுடன் இந்திரன் என்ன செய்தான்? சக அடுத்த பகுதி சாந்த ஹிருதயக பிரவவ்ராஜ. சாந்த ஹிருதயகன மன அமைதியை அடைந்து, கிருதார்த்த புத்திகி, கிருதார்த்த புத்திகினா இப்பொழுது அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன். இதுக்கு முன்னாடி நான் அப்படி நினச்சேன், அது தப்பு. நான் எனக்கெல்லாம் புரிஞ்சுதுன்னு நினச்சிருந்த அது தப்பு. இப்பொழுது தான் எனக்கு புரிந்தது. இவ்விதான் இந்திரன் 3 முறை தான் செய்தார். நம்மளே எவ்வளோ முறை செஞ்சுருப்போம் தெரியுமோ? பல முறை சொல்லுவார்கள், நான் அப்போ புரிஞ்சுதுன்னு நினச்சேன், இப்போ தான் புரிஞ்சுதுன்னு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம், அப்போல்லாம் எனக்கு உபனிஷத் கீதை புரிஞ்சுதுன்னு நினச்சிட்டு இருந்தேன், இப்போ தான் புரிஞ்சுதுன்னு எத்தனையோ படி 30-40 படிக்கு நம்ம போயிருப்போம். இந்திரனுக்கு 3 படி, 3 முறை தான் இந்த மாதிரி நினைக்கின்றான். அப்போ நான் புரிஞ்சுதுன்னு நினச்சேன், அது அப்போ நான் புரிஞ்சுக்கல, தப்பாக தான் புரிஞ்சிருந்தேன், இப்பொழுது தான் எனக்கு விளங்குது என்று இந்திரன் சாந்த ஹிருதயக, எனக்கு இப்போ உண்மை தெரிந்து விட்டது. ரொம்ப பேர் அப்படி நினைப்பது உண்டு, சொல்வது உண்டு, எனக்கு இப்போ புரிஞ்சாச்சுன்னு சொல்லி. அப்படி புரிஞ்சாச்சுன்னு சொல்லும்போது நம்ம பேசாமல் இருக்கணும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் அவங்களே சொல்ல போகிறாங்க, நான் அப்போ புரிஞ்சதுன்னு உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, அது புரியல, அது தப்புன்னு சொல்லி. அப்போ நான் புரிஞ்சதுன்னு சொல்லும்போது நீங்கள் சீரியஸாக எடுத்திருந்தால் அது உங்கள் தப்பு, அது எனக்கு புரியல, இப்போ தான் எனக்கு புரிஞ்சதுன்னு சொல்லுவார்கள். பிறகு நம்ம பேசாமல் இருந்துடணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அதையும் அவர்களே நீக்கப் போகிறார்கள். அப்படி இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு பிறகு இந்திரனே நீக்கப் போகின்றான், நான் புரிஞ்சிட்டது தவறுன்னு சொல்லி. ஆனால் இந்த நேரத்தில் சாந்த ஹிருதயக, சாந்த ஹிருதயத்துடன் பிரவவ்ராஜ, குருகுலத்திலிருந்து சென்று விட்டான். எனக்கு புரிஞ்சாச்சு, நம்ம மனசு தான் ஆத்மா, மனசுக்கு மேலே வேறு என்ன இருக்குது, இந்த மனம்தான் ஆத்மா. அப்படி குருகுலத்திலிருந்து சென்று கொண்டு இருக்கின்றான். இப்போ குரு பார்த்து கமெண்ட் எல்லாம் அடிக்கலை, எப்படியும் வருவான், மறுபடியும் என்ன திருப்பி பேசி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி குரு பேசாமல் பார்த்துட்ருக்கார், வேடிக்கை பார்த்துட்ருக்கார், அவன் போகிற வழியை பார்த்துட்ருக்கார். இந்த இந்திரனானவன் அப்படியே சென்று கொண்டு இருக்கின்றான். நம்ம போய் தேவலோகத்தில் சூக்ஷ்ம சரீரம்தான் ஆத்மான்னு சொல்லி உபதேசத்தை ஆரம்பிக்கணும்னு நினைத்து கொண்டு போகின்றான். ஆனால் என்ன நேரிடுகிறது? சக அப்ராப்ய ஏவ தேவான். மீண்டும் சக இந்திரக, அந்த இந்திரனானவன் அப்ராப்ய தேவான், தேவர்களை அடைவதற்கு முன், தேவர்களை அடைவதற்கு முன், தேவர்களை அடையாமல், ஏதத் பயம் ததர்ஷ, மீண்டும் இப்படிப்பட்ட ஒரு பயத்தை பார்த்தான். மீண்டும் அவன் மனதில் இப்படிப்பட்ட ஒரு பயம் ஏற்பட்டது. என்ன பயம்? எதில் பயம்? இந்த சூக்ஷ்ம சரீரம்தான் மெய்ப்பொருள், இந்த சூக்ஷ்ம சரீரத்துடன் கூடியிருக்கின்ற சைத்தன்யந்தான் உண்மை என்கின்ற அறிவில் ஒரு தோஷத்தை பார்க்கின்றான். இங்கு பயம்னா தோஷம் அல்லது துக்கம், அனர்த்தம், அனர்த்தத்தை பார்க்கின்றான். இங்கேயும் நம்ம சேர்த்து கொள்ள வேண்டும். காரணம் என்ன? ஏன் திடீரென்று வந்ததுன்னா அஹிம்சா பலன். ஏற்கனவே சங்கரர் சொன்னது தான். அவன் செய்த அஹிம்சையினுடைய பலனாக
மற்றவர்களை துன்புறுத்தாததனுடைய பலனாக இப்பொழுது தன்னுடைய தவறான அறிவில் தவறு என்ற சரியான ஞானம் வந்தது. தப்புன்னு புரிஞ்சுக்கிறது தப்பான்னா, தப்புன்னு புரிஞ்சுக்கிறது சரி. அப்படி தவறாக புரிந்து கொண்ட அறிவில் தவறை இப்பொழுது பார்க்கின்றான், தோஷத்தை பார்க்கின்றான். அவனுடைய புண்ணிய வசத்தினால், அவன் செய்த புண்ணியத்தினால் இந்த பயத்தை பார்க்கின்றான். இனி அடுத்த பகுதிகள் இந்திரனுடைய மனதில் ஓடுகின்ற எண்ண ஓட்டங்கள். எப்படிப்பட்ட தவறை பார்க்கின்றான், என்ன குறையை சூக்ஷ்ம சரீரத்தில் பார்க்கின்றான், அவனுடைய அறிவில் என்ன ஓட்டங்கள் வருகின்றது, அது மிக அழகாக சொல்லப்படுகின்றது. அதை நம்ம இப்பொழுது மந்திரத்திற்குள் சென்றே பார்க்கலாம். தத்யத்யபி, இதெல்லாம் இந்திரனுடைய சிந்தனை, இந்திரனுடைய எண்ண ஓட்டங்கள். இதம் ஷரீரம், எத்யபின ஒரு சமயம், அதாவது இதம் ஷரீரம், இதம் ஷரீரம்ங்கிறது ஸ்தூல சரீரத்தை அவன் குறிப்பிடுகின்றான். இந்த ஸ்தூல சரீரமானது அந்தம் பவதி. அந்தம் பவதி என்றால் 2 கண்களை இழக்கும் பொழுது, இந்த ஸ்தூல சரீரத்துக்கு இப்படி ஒரு நிலை வரும் பொழுது அனந்தக சக பவதி. அனந்தக என்றால் சூக்ஷ்ம சரீரமான மனதானது கண்களை இழப்பதில்லை. இந்த ஸ்தூல சரீரம் குருடாகும் பொழுது சூக்ஷ்ம சரீரம் குருடாவதில்லை. இதெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய பெருமையை சொல்கிறான். இப்படியெல்லாம் ஸ்தூல சரீரத்தை விட சூக்ஷ்ம சரீரம் மேன்மையாக இருந்த போதிலும் இப்படி ஒரு குறை இருக்கிறதுன்னு பார்க்க போகின்றான். ஆகவே இந்த பகுதியெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்தினுடைய பெருமை ஸ்தூல சரீரத்தையும் கடந்துள்ளது. ஸ்தூல சரீரத்தில் இருக்கிற குறைகளெல்லாம் இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இல்லை என்பதை முதல்ல சொல்லி, அப்படி இல்லாத போதிலும் இதற்கென்று சில குறைகள் இருக்கிறதுன்னு சொல்ல போகின்றான். அப்போ இந்த நிறைகளையெல்லாம் இப்பொழுது கூறப்போகின்றான். இந்த ஷரீரம் அந்தம் பவதின குருடான போதிலும் அனந்தக சக பவதி, சூக்ஷ்ம சரீரம் குருடாவதில்லை, அது பார்வையை இழப்பதில்லை. அதனால தான் சொல்வார்கள், என்னுடைய ஊனக்கண் இழந்தாலும் ஞானக்கண் என்னுடைய பார்வை, அறிவினுடைய பார்வை இழப்பதில்லை. காரணம் என்னவென்றால், ஒருவன் கண்களுடன் பல வருடங்கள் வாழ்கின்றான். பிறகு ஏதோ ஒரு காரணத்தில் கண்களை இழந்து விடுகின்றான். அவன் கனவு காண்கின்றான் வச்சுக்குவோமே. அந்த கனவுல எப்படி காண்பான்? கண்ணோடு தான் கனவு காணுவான். காரணம் என்ன? அவன் ஏற்கனவே கண்களுடன் இருந்திருக்கின்றான். அப்போ அந்த கனவுல இருக்கின்ற அவன் கண்களை இழந்தவனாக இருக்க மாட்டான். சில சமயங்களில் இந்த தாக்குதல் அங்கே இருக்கலாம். ஆனால் அவன் அங்கு எப்படி கனவு காணுவான்? கண்களுடன் காணுவான். அப்பொழுது தைஜசன் குருடன் ஆவதில்லை. விஸ்வந்தான் கண்ணை இழந்திருக்கின்றானே தவிர தைஜசனுக்கு கண் இழக்கப்படுவதில்லை. அதனால தான் என்ன நேரிடுகிறது, இந்த விஸ்வனுக்கு என்னென்ன இழப்பு வருகிறதோ அந்த இழப்பையெல்லாம் தைஜசன் கனவுல திருப்திப்படுத்துகிறோம். ஒருவன் மக்காருது படிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோமே, கனவுல பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி கண்டு சந்தோஷப்படுவான். அதே போல் கனவுல ஏன் இந்த மாதிரியெல்லாம் வருதுன்னு சொன்னால், இங்கே என்ன நம்ம இழக்கிறோமோ அதெல்லாம் நம்ம அங்கே இழப்பதில்லை. கற்பனை தானே, இங்கேயும் இருக்கிற மாதிரி நினைக்கிறோம், அப்படி இருக்கு, அவ்வளோதான். கனவுல இங்கே ஒரு பொருள் இல்லைன்னா கனவுல வீடு இருக்கிற மாதிரி கண்டு அதில் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கலாம், ராஜாவாக இருக்கலாம். இங்கே என்னவாக இருக்கலாம், என்ன வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி இங்கு இருப்பவனுடைய குறை கனவில் இல்லை. இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட், மைனஸ் பாயிண்ட் இருக்குது, அதை சொல்ல போகிறார், அது பிறகு வரும். அப்படி அவனுக்கு அங்கு கண்கள் இழக்கப்படுவதில்லை. ஆகவே ஸ்தூல சரீரத்தை காட்டிலும் சூக்ஷ்ம சரீரத்துக்கு அந்த குறைகளெல்லாம் இல்லைதான். பிறகு எதி ஸ்ராமம் அஸ்ராமக. ஸ்ராமம்னு சொன்னால் உடலில் இருக்கிற நோய்கள், அல்லது ஒரு கண்ணை நம்ம ஸ்தூல சரீரம் இழந்தால் சூக்ஷ்ம சரீரம் அஸ்ராமகனா அது இழப்பதில்லை. அல்லது கண்களிலும் காதுகளிலும் வருகின்ற நோய்கள். நைவ அஸ்ய தோஷேன துஷ்யதி.
அஸ்ய ஸ்தூல சரீரஸ்ய தோஷேன ஏஷக ந துஷ்யதி. ஸ்தூல சரீரத்துக்கு ஒரு தோஷம் ஏற்பட்டால் ஸ்தூல உடலுக்கு வருகின்ற குறைகளினால் சூக்ஷ்ம சரீரத்துக்கு தோஷம் வருவதில்லை. தோஷேன ந துஷ்யதி என்றால் தோஷம் வருவதில்லை. இதிலிருந்து என்ன தெரியுது? இல்லையே, ஸ்தூல உடலுக்கு ஒரு குறை வந்தால் என் மனசுக்கும் குறை வருதேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நம்ம ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் வச்சிட்டோம்னு அர்த்தம். ஸ்தூல சரீரத்துக்கு ஒரு குறை வந்து அதனால் எனக்கு ஒரு குறை இல்லைன்னு எப்போ நம்ம சொல்கிறோமோ அப்போ ஸ்தூல சரீரத்தை கடந்து விட்டோம்னு அர்த்தம். ஸ்தூல உடலுக்கு தானே குறை வருது, எனக்கு மனசு இருக்கே, அதை விட பெரிய ஒரு உடம்பு இருக்கே என்று நம்ம நினச்சோம்னா மனதுக்கு சென்று விட்டோம்னு அர்த்தம். இப்போ ஸ்தூல உடலுக்கு தேன கஷ்டம், மனசுக்கு கஷ்டம் இல்லையே என்று நினைக்கும் பொழுது நம்ம மனதில் இருக்கின்றோம். இப்போ அந்த நிலையில் இப்பொழுது இந்திரன் இருந்து கொண்டு பேசுகின்றார். ஸ்தூல உடலில் வர்ற தோஷமெல்லாம் சூக்ஷ்ம சரீரத்திற்கு வருவதில்லை. அது எப்பொழுதுனா ஸ்தூல உடலை சூக்ஷ்ம சரீரம் நீக்கி விட்டால். கனவுல அது ரொம்ப எவிடெண்ட்டாக இருக்குது. கனவுல ஸ்தூல உடல் இருக்கிற எந்த தோஷமும் வருவதில்லை. பசியோடு படுத்து தூங்கலாம், ஆனால் கனவுல நல்லா சாப்பிட்டு திருப்தியாக இருக்கலாம். அப்படி ஸ்தூல உடலில் வர்ற எந்த குறையும் சூக்ஷ்ம உடலுக்கு இல்லை. பிறகு மீண்டும் கூறுகின்றான் இரண்டாவது மந்திரத்தில், ந வதேன அஸ்ய ஹன்யதே. ந வதேன, இந்த ஸ்தூல உடல் அழிந்தாலும் கூட, அஸ்ய வதேன, இந்த ஸ்தூல உடலை அழித்து விட்டாலும் ந ஹன்யதே, சூக்ஷ்ம சரீரம் அழிவதில்லை. இது ஒரு முக்கியமான கருத்து. இதை ஏற்றுக்கொள்ளணும்னா வேதத்தினுடைய கர்மகாண்டத்தை ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டும். ஏன்னா வேதத்தினுடைய கர்மகாண்டம் சொர்க்கம்னு ஒரு பலனை சொல்லுது, நரகம்னு ஒரு பலனை சொல்லுது. அந்த பலன் ஸ்தூல சரீரத்துக்கு அல்ல. அப்படி என்றால் சூக்ஷ்ம சரீரம் இருந்தாக வேண்டும் என்று இங்கு என்ன சொல்கின்றான்? ஸ்தூல சரீரம் இறந்தாலும் நம்முடைய மனம் இறப்பதில்லை. இதிலிருந்து மரணம்ங்கிறது ஸ்தூல சரீரத்துக்கு தான். அந்த அஸ்தி ஜாயதே வர்த்ததேங்கிற 6 விகாரம் பார்க்குறமே, அதில் கடைசி விகாரம் வினஷ்யதிங்கிறது யாருக்கு? இந்த 6 விகாரமும் ஸ்தூல சரீரத்துக்கு பொருந்துமே தவிர சூக்ஷ்ம சரீரத்துக்கு பொருந்தாது. சூக்ஷ்ம சரீரம் இறப்பதில்லை, அது மேலும் வேறு ஜென்மத்தை எடுக்கின்றது. அந்த ஜீவன் சூக்ஷ்ம சரீரத்துடன் பயணம் செய்கின்றான். ஆகவே இங்கு இந்திரன் கூறுகின்றான், ஸ்தூல சரீரம் இறந்தாலும் இந்த சூக்ஷ்ம சரீரம் இறப்பதில்லை. நாஸ்ய ஸ்ராமியேன ஸ்ராமியக. ஸ்ராமியகன இந்த இடத்துல நோய்கள். ஸ்தூல சரீரத்துக்கு என்ன நோய் வந்தாலும் நம்முடைய சூக்ஷ்ம சரீரத்திற்கு வருவதில்லை. ஏன்னா உடலினுடைய நோய் வேற, மனதினுடைய நோய் வேற. ஆனால் உடல் நோய்வாய்ப்படும் பொழுது மனசுக்கும் துக்கம் வருதே என்று சொன்னால் அப்போ ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸ்தூல சரீரத்தில் அபிமானம் இல்லைன்னா உடலுக்கு என்ன நோய் வந்தாலும் மனமான எனக்கு இல்லை. உடலுக்கு டயபெட்டிஸ் இருக்கலாம், உடலுக்கு பிபி இருக்கலாம், ஆனால் மனசுக்கு கிடையாது. மனசுக்கு பிபிங்கிறது என்னென்னா அது பொறாமை, மனசுக்கு சுகருங்கிறது கோபம். அப்படி மனதுக்குன்னு நோய்கள் இருக்குது, அது வேறு நோய். உடலில் இருக்கிற நோய் உடலுக்கு, மனசில் இருக்கிற நோய் மனதிற்கு என்று. இப்போ இதுவரை உடலை காட்டிலும் மனது வேறானது. இந்த உடலில் இருக்கின்ற எந்த குறைகளும் மனசுக்கு இல்லை என்று நினைத்து, இந்த மனசு தான் அப்போ நான், இந்த மனம்தான் அமிர்தம் அபயம் என்று நினைக்கும் பொழுது இந்திரனுடைய புண்ணியம் கொஞ்சம் வேலை செய்கிறதுனால அடுத்த பகுதியில் இனி இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் இருக்கின்ற குறையை இந்திரன் பார்க்கின்றான். என்ன பார்க்கின்றான்? மிக அழகான அடுத்த சொல், கிணந்தி து ஏவ ஏனம். கிணந்தி என்றால் இந்த இடத்தில் ஏனம், இந்த சூக்ஷ்ம சரீரம் எத்யபின்னு ஆரம்பித்தார். இப்படி இருந்த போதிலும், இந்த ஸ்தூல உடலை காட்டிலும் சூக்ஷ்ம சரீரத்திற்கு இவ்வளவு பெருமைகள் இருந்த போதிலும் கிணந்தி தாக்கப்படுகின்றது. அஃப்ளிக்டட் அப்படின்னு அர்த்தம். கிணந்தின்னா அழிக்கப்படுகிறது ஒரு பொருள், இந்த இடத்துல தாக்கப்படுகின்றது. ஏனம் ஏவ, ஏவன தாக்கப்படுவது போல் இருக்கின்றது.
இந்த சூக்ஷ்ம சரீரம் தாக்கப்படுகின்றது. பிறகு இந்த சூக்ஷ்ம சரீரத்தினுடைய குறைகளை எல்லாம் இப்பொழுது இந்திரன் கூறுகின்றான். அப்படி இருக்கிறதுனால இந்த சூக்ஷ்ம சரீரந்தான் ஆத்மா என்பது எனக்கு பொருந்தாது, அது சரியான ஞானமல்ல என்று முடிவுரை செய்கின்றான். இங்கு கிணந்தி என்றால் தாக்கப்படுகின்றது. நீ அடுத்ததையும் பார்த்துட்டு நம்ம விளக்கத்திற்கு வரலாம். விச்சாதயந்தி இவ. விச்சாதயந்தி என்றால் இது மீண்டும் தாக்கப்படுகிறதுன்னு ஒரு அர்த்தம், அல்லது இது துரத்தப்படுகின்றது. ஒருவனை ஓட விட்டு நம்ம துரத்துறது போல என்னுடைய சூக்ஷ்ம சரீரம் துரத்தப்படுகின்றது. அதாவது நம்ம மனசை துரத்தப்படுகிறதுனா சேஸ் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். இதுவும் துயரத்திற்கு உள்ளாகிறதுன்னு அர்த்தம். பிறகு அப்ரிய வேத்தா இவ பவதி. அப்ரிய வேத்தா என்றால் இது பிரியமில்லாததை அறிந்து துயரப்படுகிறது. அப்ரிய வேத்தா, அப்பிரியம்னா விரும்பத்தகாதது, வேத்தான்னா அறிவதனால் துயரப்படுகிறது. பிரியமானதை மனசு பார்க்கும்போது சந்தோஷமாகுது, பிரியமில்லாததை பார்க்கும் பொழுது மனசுக்கு துக்கம் வருகிறது. அப்போ அப்ரிய வேத்தா, பிரியமில்லாததை இது பார்த்து இதாக துயரப்படுகிறது. பிறகு ரோதிதி இவ. ரோதிதினா அழுகின்றது. அழுகிறதெல்லாம் யாருன்னா சூக்ஷ்ம சரீரம்தான். இல்லையே கண்ணில் தண்ணி வருதேன்னா அது சூக்ஷ்ம சரீரம் அழுகிறதுனால ஸ்தூல சரீரம் சேர்ந்துக்குது, அது உதவி பண்ணுது, அவ்வளோதான். அழுகிறது சூக்ஷ்ம சரீரம்தான். புலம்புறது யாருன்னா சூக்ஷ்ம சரீரம் தான். முணுன்ட்டு உள்ளே இருக்கிறது யாருன்னா நம்ம மனசு தான். ரோதிதி அழுகின்றது. பின்ன முடிவுரை என்னன்னா நாகமத்ர போக்யம் பஷ்யாமி. ஆகவே ஏற்கனவே சொன்னது போல தான், அத்திர இந்த சூக்ஷ்ம சரீரம்தான் ஆத்மாங்கிற விஷயத்தில் போக்யம் ஒரு புருஷார்த்தத்தை நான் பார்க்கவில்லை. அகம் நான் இந்த சூக்ஷ்ம சரீரத்துடன் கூடிய ஆத்மாவிடத்தில் ஒரு புருஷார்த்தத்தை லட்சியத்தை நான் பார்க்கவில்லை. இப்போ இங்கே இந்திரன் எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்கிறார்னு பார்த்தால், எத்யபி இந்த சூக்ஷ்ம சரீரமானது ஸ்தூல சரீரத்தை காட்டிலும் பல விஷயங்களில் மேன்மைப்பட்டிருந்த போதிலும், இந்த ஸ்தூல சரீரங்கள் இருக்கிற குறைகளெல்லாம் இந்த சூக்ஷ்ம சரீரத்துக்கு இல்லாத போதிலும், அதுலையெல்லாம் ஏதோ இந்த சூக்ஷ்ம சரீரம் பெட்டர் தான். இருந்தாலும் இப்படிப்பட்ட குறைகளுடன் இருக்கின்றது. இப்படிப்பட்ட குறைகளுடன் இருக்கின்ற இந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படி அமிர்தமாகும், எப்படி அபயமாகும்? ஏன்னா அபயம்னு சொல்லி வச்சுருக்காரு. பயப்படுறது யாருன்னா சூக்ஷ்ம சரீரம்தான். மனசுக்கு தானே பயம் வருது, உடலுக்கு பயம் வருவதில்லை. இப்போ மனசுக்கு தான் பயம் வருது, மனசுக்கு தான் துக்கம் வருகின்றது என்று சூக்ஷ்ம சரீரத்தினுடைய பெருமையையும் கூறி சூக்ஷ்ம சரீரத்தினுடைய சிறுமையையும் பார்த்து, இப்படிப்பட்ட சிறுமைப்பட்ட கீழான சூக்ஷ்ம சரீரமானது லட்சியமாகாது, அது ஆத்மாவுடன் இருக்கும் பொழுது அது அமிர்தமாகாது, ஆகவே அதை நான் லட்சியமாக பார்க்கவில்லை என்ற சிந்தனை இங்கு செய்கின்றான். இப்போ இந்த இடத்துல சங்கரர் ஒரு சிறிய அழகான விசாரத்தை செய்கின்றார். அது எந்த இடம் என்றால் கிணந்தி து ஏவ. அந்த இடத்துல ஏவ என்ற ஒரு சொல் இருக்கிறது. இது அழிகிறது தான் என்று அந்த சொல். ஏவனா அழிகிறது தான். மற்ற இடத்துல எல்லாம் இவன்னு வருது. இந்த ஆத்மாவானது சூக்ஷ்ம சரீரத்துடன் கூடியிருக்கின்ற ஆத்மா துரத்தப்படுகின்றது. பிறகு அப்பிரியமானதை அறிவது போல் இருக்கின்றது. பிறகு ரோதிதி இவ துயரப்படுகின்றது, துயரத்திற்குள் உள்ளாகின்றது போல் என்று சொல்லப்படுகிறது. ஏவ என்றால் இந்த ஆத்மா அழிகிறது, இந்த ஆத்மா அழுகின்றது, இந்த ஆத்மா பிரியமில்லாததை தெரிந்து கொண்டு துயரப்படுகிறது தான் என்று பொருள். துயரப்படுவது போல் தெரிகிறதே என்பதுதான் இந்திரனுடைய வாக்கியம். பிறகு ஏன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்கின்றார். அதாவது இங்கு பிரஜாபதி என்ன செய்துள்ளார், இந்த சொப்பனத்தில் எவன் அறிந்து கொண்டிருக்கின்றானோ அவனை அமிர்தம் அபயம்னு சொல்லியிருக்கார்.
இப்போ பிரஜாபதியினுடைய வாக்கியம் தைஜசனாக இருக்கிறவன் அமிர்தமானவன் அபயமானவன் சொன்னார். இங்கே இந்திரன் என்ன சொன்னால், தைஜசனானவன் அமிர்தமானவன் அல்ல, அபயமானவன் அல்ல, அவன் துயரப்படுபவன் என்று சொன்னால் அப்போ குருவுக்கு எதிராக சொன்ன மாதிரி ஆகின்றது. குரு என்ன சொல்கிறார்? தைஜசன் அமிர்தம் அபயம்னு சொல்கிறார். இந்திரன் அதை எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் தைஜசன் அமிர்தம் அபயம் என்று? இந்த தைஜசனானவன் அப்பிரியவேத்தா, தேவையில்லாததை அறிந்து கொண்டு துயரப்பட்டு கொண்டிருக்கின்றான், அவன் பயப்படுகின்றான், அழுகின்றான் என்று சொன்னால் அது குருவை எதிர்த்து சொன்னது ஆகின்றது. ஆனால் குரு சொன்னதை ஏற்றுக்கொள்ளவும் முடியவில்லை. அப்போ சிஷ்யனிடம் ஸ்ரத்தை இருக்கின்றதாம். குரு சொன்னதும் சரிதான், என்னுடைய அனுபவம் சரிதான். குரு என்ன சொல்கிறார்? இந்த தைஜசன் அசம்சாரிங்கிறார். என்னுடைய அனுபவம் சம்சாரியாக தெரிகிறதே, ஆகவே நான் குழம்பி இருக்கின்றேன். அதுதான் ஸ்ரத்தையினுடைய லட்சணம். குரு சொல்கிறதையும் நீக்கக்கூடாது, அதே சமயம் குரு சொல்கிறது புரியாட்டியும் புரிஞ்சதாக நினச்சிட்டு இருக்கக்கூடாது, நம்முடைய அனுபவத்தையும் நீக்கக்கூடாது. அப்போ என்னுடைய புரிஞ்சிட்டதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கின்றது. என்னை வாச்சியார்த்தத்தை தான் புரிந்து கொண்டிருக்கின்றான், லட்சியார்த்தத்தை புரிந்து கொள்ளவில்லை. ஆகவே அங்கே ஏவ என்பது ஈவ, இப்படி எனக்கு தெரிகின்றது. இப்போ இதிலிருந்து என்ன புகட்டப்படுகிறது? இந்த சூக்ஷ்ம சரீரம்தான் துக்கத்தை அனுபவிக்கின்றது. ஸ்தூல சரீரம் துக்கத்தை அனுபவிப்பதில்லை. துயரத்தையும் பயத்தையும் பிறகு நமக்கு விரும்பாததையும் பார்த்து கொண்டிருப்பதெல்லாம் சூக்ஷ்ம சரீரம்தான். நம்ம அனுபவத்தில் பொருந்தி வரும். நம்ம தூங்கி எழுந்த உடனே சந்தோஷமாக இருப்போம். காரணம் என்னென்னா, பிரியமில்லாததை எதையும் பார்க்கல. காலையில் எழுந்து வீட்டுக்குள்ளே பார்த்தோம்னா நடக்கிறதெல்லாம் பிரியமில்லாதது தான். எதெல்லாம் நம்ம வேண்டான்னு ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சுருக்கிறோமோ அதெல்லாம் வீட்டில் நடக்குது, அல்லது உலகத்தில் நடக்குது, நியூஸ் காதில் விழுகுது. பிரியமில்லாததை நம்ம கேட்ட உடனே நமக்கு துக்கம் விடுகிறது. அதை அனுபவிக்கிறது யார்னா சூக்ஷ்ம சரீரம். அப்படி சூக்ஷ்ம சரீரம்தான் அழுகின்றது, சூக்ஷ்ம சரீரம்தான் விருப்பமில்லாததை கேட்டு துயரப்படுகிறது. இப்படிப்பட்ட சூக்ஷ்ம சரீரம் ஆத்மா அல்லது அதுவே மெய்ப்பொருள்ங்கிறதுல நான் ஒரு போக்கியத்தை பார்க்கவில்லை, போக்கியம்னா புருஷார்த்தத்தை பார்க்கவில்லை என்று உணர்கின்றான். இந்த உணர்ந்ததனுடைய விளைவு என்னன்னா, உடனடியாக குருவிடம் சென்று இந்த அறிவை சொல்வார். பிறகு குருவானவர் சரி என்று சொல்லி பிறகு மீண்டும் கொஞ்ச நாள் தவம் பண்ணுன்னு சொல்லுவார். பிறகு அடுத்த படிக்கு செல்வான். அப்படி இனி ஒரு படி இருக்கின்றது. இப்போ சூக்ஷ்ம சரீரத்தை நீக்கிவிட்டான். இனி குருவானவர் நீ நீக்கியது சரின்னு முத்திரை கொடுக்க வேண்டும். பிறகு அடுத்த படிக்கு செல்வான். அது அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.